குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறதும் நீங்கள் கேட்குறதும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். தன்னால் உங்களுக்கு சேர வேண்டியது, உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே பிரபஞ்சமும் குரு அருளும் இறைவனும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நிஜம். இதுதான் எல்லா மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மெய்யான நிலை. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் விழிப்புணர்வு எனும் இறைத்தன்மையை பழகணும். விழிப்புணர்வை நீங்கள் பழகாததுனால தான் உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவுக்கும் எல்லா இஷ்யூஸ்க்கும் முக்கிய காரணமாக இருக்கு. ஒரு செயலை செஞ்சால் விழிப்பற்ற நிலையிலே செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு புக்கை திறந்து வச்சிருப்பீங்க. புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுடைய சிந்தனை பார்த்தோன்னா வேற எங்கேயோ ஒரு விஷயத்தில் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, இப்படி வெவ்வேறு விதங்களில் உங்களுடைய மனம் வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு ஆழ்ந்து உங்களுக்குள்ளார ஸ்டோர் ஆகாமல் அப்படியே படிச்சும் படிக்காத மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காந்த உடனே மொத்தம் அவ்வளோதான் போச்சு, பஸ்ட். அப்போ உட்காந்து நம்ம படிச்சதெல்லாம் வீண் தானா அப்படின்ற நிலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இன்னும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் காலையில் எழுந்துடணும்ப்பா, காலையில் 6 மணிக்கு எழுந்துடணும். எழுந்து சீக்கிரமாக போய் அந்த வேலைகள்லாம் முடிச்சிடணும். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 6 மணியாக இருக்கும், நீங்கள் எழுந்துக்கிறது 8 மணியாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு விஷயம் தான். விழிப்புணர்வற்ற நிலையில் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய வேலைகளையும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கான காரணம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் கிடையாது. யாருன்னா உங்களுடைய விழிப்பற்ற மனம்தான் காரணம். மனசு எப்போவுமே ஆசைகள் பின்னாடியும் ஒரு சில மாயைகளை வெளியிலேருந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாயைகளில் போய் சிக்கி 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 அது உண்மைன்னு நினச்சி சிக்கிட்டு இருக்கும். இது உண்மை, இது நிஜம், இது இந்த ஊனக்கண்கள் மூலமா பார்க்குறது எல்லாமே நிஜம், இதுதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போதுன்னு இந்த மாதிரியான மாயையான விஷயங்களை உங்களுடைய மனம் போய் சிக்கிட்டு இருக்கும்போது நிஜம்னு உங்களை கற்பித்து அந்த இடத்துலையே உங்களை வச்சு செஞ்சிடும். கடைசியில் அது உங்களுக்கு நிஜமாகவும் ஆகாது, அது உங்கள் கைக்கு புலப்படாது. இப்படி தான் போயிட்டு விழிப்பற்ற நிலையில் பல விஷயங்களை உங்களுடைய மனசு போய் அலைப்பாஞ்சு உங்களை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு மோட்சத்துக்கும் முக்திக்கும் பிறவையில்லா பெருவாழ்வுக்கும் கொண்டு போகாமல் இங்கே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறதே உங்களோட மனசு தான். அட்லீஸ்ட் அது போகிற ரூட்லேயாவது உங்களை சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதுவும் கிடையாது. ஒரு பொருள் மேலே ஆசைப்படும், அந்த பொருள் உங்களை நோக்கி வரும், அதை யூஸ் பண்ணுவீங்க. 2 நாள் தான் அந்த பொருள் மேலே உங்களுக்கு அதீத ஈர்ப்பும் ஆசையும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு வேறொரு விஷயத்தில் மறுபடியும் உங்களை ஈடுபடுத்த ஆரம்பிக்கும். இப்படி லேயர் ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கும் மனசுன்றது. இந்த லேயர் பின்னாடி நீங்கள் ஓடி 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 தான் இவ்வளோ பிரச்சனைகளும் உங்களை சுற்றி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு நிலைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ, விழிப்படைய வைக்கிறீங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவுமே பஸ்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆன்மாவை விழிப்படைய வச்சுட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கர்மாவுமே காலியாக ஆரம்பிச்சிடும். இது பண்ணாமனால தான் திரும்ப 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 ஒரு லூப்லேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு உயர் கட்டத்துக்கு நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, ஆனால் நம்மளால் போக முடியலையே. நம்ம ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணணும், நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருக்குமே அப்படி நடக்கலை அப்படின்ற விரக்தியே கொண்டு போயிட்டு உங்களை எங்கே தள்ளிடும்னா அதீத பாதாளத்துக்குள்ளே ஒரு குற்றவுணர்ச்சிக்குள்ளே உங்களுடைய மனசு தள்ளி கர்மாவை அனுபவிக்க வச்சிடும். இதுதான் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். இதில் இருந்தாலும் எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, உங்களுடைய கவனத்தை நொடிக்கு நொடி உங்களுடைய உச்சியிலேயே வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆன்மா விழிப்படைய ஆரம்பிக்குங்க. ஆனால் இது சாதாரணமாக பண்ண முடியாது. யோக பயிற்சிகளை தினமும் ஒரு 1/2 மணி நேரம்னா ஒரு 1 மணி நேரம் பயிற்சி எடுத்து உட்காந்து நீங்கள் பண்ண தான் வரும். இதுதான் குதம்பை சித்தர் சொல்றாரு, உச்சிக்கு மேற் சென்று உயர்வேலி கண்டோருக்கு இச்சிப்பிங்கு ஏதுக்கடி குந்தபாய் இச்சிப்பிங்கு ஏதுக்கடின்றார். சகஸ்காரா சக்கராவை நீங்கள் திறந்து விட்டுட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு பசியும் இருக்காது. எப்பவுமே வேற ஒரு கான்சியஸில் இருப்பீங்க, வேற ஒரு டைமென்ஷனில் இருப்பீங்க. நீங்கள் அதுதான் விழிப்புணர்வோட உச்சம். அந்த தன்மைக்கு நீங்கள் போகும்போது இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த தன்மைக்கு நீங்கள் போகாமல் திரும்ப திரும்ப இந்த மனம் ஆட்டு வைக்கிற ஒரு லூப்குள்ளே நீங்கள் சிக்கி கர்மால சிக்கி இங்கே நிஜம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே பொய் கூட நீங்கள் ஆட்கொண்டு இருக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் என்னைக்கு தகர்த்தெறிகிறீங்களோ, உடைச்சி எறிகிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். இதுதான் பிரம்மயோகம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, வர தைப்பூசத்துக்கு பிரம்மயோகம் 3 நாள் வகுப்பு ஆன்லைன் பயிற்சி நடக்கவிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா 723 வருஷம் வாழ்ந்த மகான் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் என்னோட குருநாதர் அவருடைய பயிற்சியான பிரம்மயோகம் நம்ம ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு விழிப்புணர்வு நிலைக்கும்
அடுத்த பரிணாமத்திற்கும் நீங்கள் சீக்கிரமாக எளிதில் போக முடியும். ஆனால் மனம் பின்னாடி போய் தயவு செஞ்சு சொல்கிறேன், அகல பாதாளத்தில் மரணத்தில் கொண்டு போய் தள்ளிடும். எப்போ நீங்கள் விழிப்புணர்வு நிலைக்கு போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பிறவியில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வுக்கும் போக முடியும். இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாயையிலிருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் விடுபட்டு அடுத்தடுத்த சித்த நிலைக்கும் பேரின்ப நிலைக்கும் போக முடியும். தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்க எல்லா சிற்றின்பத்திலையுமே உங்களுடைய மனம் உங்களை பற்றி அதில் ஈடுபடுத்தி வைத்திருக்கும். இங்கே எதுவும் நிஜமல்ல, அனைத்தும் பொய்தான் அப்படின்றத உணர்ந்து மெய்யுணர்வுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிப்பீங்க, வரலைன்னா இங்கே சிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குருவே சரணம், குரு கடாட்சம்.